அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சீருடை செந்தமிழ் மகள்வாளி என் சிந்தையில் நிறைந்த அவள் வாளி. ஆண்டோர் சான்றோர் பெருமக்களே, கல்வெட்டுகளை கொண்டு வரலாற்றை எழுதிட முடியுமா? கல்வெட்டுகளில் வரலாற்றை கண்டெடுக்க முடியுமா? பொதுவாக ஒரு பகுதியின் வரலாற்றை எழுதிட படைத்திட உதவிடும் எண்ணற்ற சான்றாதாரங்களில் கல்வெட்டு இன்றியமையாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வெறும் கற்களில் பொறிக்கப்படுபவை மட்டும் கல்வெட்டுகள் அல்ல. பானைகள், ஓலைச்சுவடிகள், சிற்பங்கள், யானை தந்தங்கள், மேலும் கோவில்களில் இருக்கக்கூடிய சுவர்கள், குகை பகுதிகள், இன்னும் பல பாசிமணிகள் மீதும் பொறிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் யாவையுமே கல்வெட்டுகள் தான். அக்கல்வெட்டுக்களை கொண்டும் நம்மால் நம் வரலாற்றை சீரிய முறையில் படைக்க முடியும். பெரியோர்களே, தன் வாழ்நாள் முழுவதும் கல்வெட்டு ஆய்வில் தன்னை ஈடுபடுத்தி அறியப்படாத பல வரலாற்று செய்திகளை, வரலாற்று ஆவணங்களை கொண்டு இந்த சீர்மைமிகு கொங்கு நாட்டினுடைய வரலாற்றை கட்டமைப்பதில் தன் வாழ்நாள் முழுவதும் செலவழித்தவர் தான் புலவர் சே. ராசு ஐயா அவர்கள். புலவர் ராசு ஐயா அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறை தலைவராகின்ற பொழுது எண்ணற்ற ஆய்வுப் பணிகளில் ஈடுபடுத்தி சுமார் 250க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் கல்வெட்டு ஆய்வின் மூலமாக கல்வெட்டு சான்றாதாரங்களை முன்னிலைப்படுத்தி படைத்து பழம்பெரும் தமிழக வரலாற்றினை மீட்டுருவாக்கம் செய்திருக்கின்றார். தோழமைகளே, பேராசிரியர் வேதி செல்லம், கே பிள்ளை, புலவர் குழந்தை போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இலக்கியங்களை கொண்டு தமிழக வரலாற்றை படைத்த பொழுது புலவர் ராசு ஐயா அவர்கள் அவற்றை மீட்டுருவாக்கம் செய்து கல்வெட்டுகளை கொண்டு படைக்கிறார். இலக்கியங்கள் என்பது காலத்திற்கு தகுந்தாற் போல மாறுதலுக்கு உட்பட்டது. ஆனால் கல்வெட்டுகள் என்பது மாற்றத்திற்கு உட்படாத ஒன்று. அத்தகைய கல்வெட்டுகளை கொண்டு தமிழக வரலாற்றையும் குறிப்பாக கொங்குமணியின் வரலாற்றை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய பங்களிப்புக்கு ஈடுணையே கிடையாது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வாக கொங்கும் சமணமும் என்றும் தலைப்பில் அற்புதமான ஒரு ஆய்வேட்டினை சமர்ப்பித்துள்ளார். சங்க காலத்தில் எவ்வாறு சமண சமயம் தமிழகத்திற்குள் வந்தது, தமிழகத்தில் குறிப்பாக இந்த கொங்கு மண்ணில் எவ்வாறு சமண சமயம் நிலை பெற்றது, எவ்வாறு பரவி தமிழ் சமுதாயத்தில் வேறு ஊன்றியது குறித்து கோரமங்கலம், விஜயமங்கலம் முதலிய பகுதிகள் எல்லாம், புகழூர் முதலிய பகுதிகள் எல்லாம் சமண படுகைகள் எல்லாம் நேரடியாக சென்று கலாய்வு செய்து கலப்பணி செய்து அங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை எல்லாம் படித்து அவற்றை படியெடுத்து எண்ணற்ற அறியப்படாத இலக்கியங்களில் பதிவு செய்யப்படாத வரலாற்று செய்திகளை எல்லாம் பதிவீடு செய்திருக்கிறார். நம் தமிழக வரலாற்றை பண்டைய காலம் முதல் இக்காலம் வரை தன்னுடைய வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை வரலாற்றை பதிப்பிப்பதில் மீட்டுருவாக்கம் செய்வதில் தன்னுடைய வாழ்நாளை கிடைத்திருக்கிறார் புலவர் ராசு ஐயா அவர்கள். இடைக்கால தமிழக வரலாற்றில் குறிப்பாக கொங்கு நாட்டில் வந்து பார்த்தோம்னா சோழர்கள், கொங்கு சோழர்கள், கொங்கு பாண்டியர்கள், கங்கர்கள், ஹொய்சாளர்கள் படையெடுப்பெல்லாம் இருக்குங்க. அந்த படையெடுப்புகளுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா என்ன சான்று, இலக்கியங்கள் அவ்வளவா சான்று இல்லாத பொழுது அதற்கான சான்றுகள் எல்லாம் செப்புப்பட்டயங்கள் கல்வெட்டுகளுக்கு இருக்கு. அவை யாவற்றையும் அவர் ஒவ்வொரு இடமாக தேடி சென்று கண்டுபிடித்து படியெடுத்து அவர் வெளியிட்டிருக்காருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அளப்பரிய பணிங்க ஐயா. கல்வெட்டுகள்லாம் வந்து பார்த்தோம்னாங்க நாம் ஒரு இடத்துக்கு களப்பணி செய்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்குங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவருடைய களப்பணி அளப்பரியதுங்க. நம்ம அரச்சலூர் பகுதியில் இருக்கக்கூடிய நாகமலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இசைக்கல்வெட்டு இருக்கு. தமிழர்கள் இசையோடு இணைந்து வாழ்ந்தனர். தமிழர்கள் அகப்பொருள் இலக்கணத்தை படிக்கின்ற பொழுது இலக்கணத்தை படிக்கின்ற பொழுது நாம் படிக்கிறோம். தமிழர்களுடைய வாழ்வில் இசைக்கருவிகள் பெரும் பங்காற்றுச்சு, தமிழர்களிடம் இசைஞானம் இருந்ததுன்னு சொல்கிறோம். அதற்கான கல்வெட்டு சான்றாதாரம் இருக்கான்னு பார்க்கும் பொழுதுங்க நாம சொல்லுவோம் குடுமையான மலை கல்வெட்டில் இருக்குது, புதுக்கோட்டை மாவட்டம்னு சொல்கிறோம். அங்கே மகாபலிபுரத்தில் இருக்குன்னு சொல்லும் பொழுது கொங்கு மண்ணிலும் கொங்கு நாட்டிலும் அரச்சலூரில் உள்ள கல்வெட்டில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டில் இசை பற்றிய குறிப்புகளை கொண்ட கல்வெட்டுக்கு கண்டறிச்சு சொல்றாங்க. மேலும் சமண சமயத்தை சார்ந்த எண்ணற்ற கோவில்கள் எல்லாம் மீண்டும் இந்து சமயம் மீட்டுருவாக்கம் எழுச்சி அடைகின்ற பொழுது சமண கோயில் எல்லாம், புத்த மத கோவில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மத கோயிலாக மாறுதுங்க. அந்த கோவில்கள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் முறைப்படி படித்து படியெடுத்து உண்மையான வரலாற்று செய்திகளை இவ்வெளி உலகுக்கு படம் பிடித்து காட்டினாருன்னா சொன்னா அதெல்லாம் மிகையாகாத ஒரு செய்திங்க. கல்வெட்டுகளை மட்டுமே மூலாதாரமாக கொண்டுங்க ஈரோடு மாவட்ட வரலாறு, தமிழ்நாட்டு பாளையக்கார செப்பேடுகள், தமிழக இஸ்லாமிய வரலாற்று ஆவணங்கள் குறிப்பாக புரிஞ்சுக்கணுங்க. 13ஆம் நூற்றாண்டுகளில் 14ஆம் நூற்றாண்டுகளில் மாலிகஃபூர் படையெடுப்பு போதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இலக்கிய சான்றாதாரங்களை வச்சு தான் சொல்லுறோம். வடநாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்களுடைய இலக்கிய குறிப்பை வச்சு பேசக்கூடிய காலகட்டத்தில் தமிழகத்தில் அவர்களுடைய கல்வெட்டு செய்திகள் எல்லாம் தொகுத்து
தமிழக இஸ்லாமிய வரலாற்று ஆவணங்கள், கொங்கு நாட்டு சமுதாய ஆவணங்கள், கல்வெட்டியிலும் வரலாறும், தமிழ்நாட்டு கல்வெட்டு பாடல்கள்னு சொல்லிட்டுங்க எண்ணற்ற புத்தகங்களை கல்வெட்டு ஆதாரத்தை கொண்டு இயற்றிருக்கிறார்கள் சொன்னா அவைய மிகையாகாத ஒரு அற்புதமான ஒரு பணிங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தாருங்க, வரலாற்று ஆசிரியர். பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா த ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்திய வரலாறு எழுதுறாருங்க. அதற்கு அவர் பயன்படுத்திய கல்வெட்டு சான்றாதாரங்கள், பல சான்றாதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. ஆனால் புலவர் ராச ஐயா அவர்கள் தன்னுடைய ஆய்வுக்கு பயன்படுத்திய அனைத்து கல்வெட்டுகளும், செப்பேடுகளும், குறிப்புகளும் எந்த இடத்துல எங்க கிடைச்சிருக்குங்க விஷயத்தை இம்மி பிசகாம தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு தனக்கு பின்னரும் வரலாற்றை ஆய்வு செய்ய முற்படக்கூடிய மாணவர்களும் சரி, தன்னுடைய தாயகத்தினுடைய வரலாறானது மீட்டுருவாக்கம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு அனைத்து குறிப்புகளும் குறிப்பிட்டிருக்காருங்க. கல்வெட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் கலப்பணி செய்துங்க. நம்ம ஈரோடு மாவட்டம் கலைமகள் கல்வி நிலையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா சுமார் 30க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளை அவங்களுடைய கலப்பணியாலே கொண்டு வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. நம்ம ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லாம்பாளையம் ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரித்தாளி கல்வெட்டு ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்குங்க. அந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா புலவர் ராச ஐயா அவர்களுடைய கலப்பணியினால் கிடைச்சிருக்குங்க. நம்முடைய கொங்கு மண்ணினுடைய வரலாற்றில் நீர் மேலாண்மைன்னு சொன்னோம்னா அனைவரும் பொதுவாக சொல்லக்கூடியதுங்க காளிங்கராயன் ஐயா அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட கால்வாயில் தான் நீர் மேலாண்மை துவங்குதுன்னு சொல்லி ஒரு செய்தி நம்ம பார்க்கிறோம். காளிங்கராயன் மன்னனுடைய கால்வாய் வெட்டுவதற்கு முன்பே வஞ்சித்தாளி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 சகோதரர்களிடமிருந்து 20 கலஞ்சு பொன் கொடுத்துங்க நிலத்தை வாங்கி ஏரி வெட்டி அதன் மூலியமாக நெல் சாகுபடி, குறிப்பாக புரிஞ்சுக்கணும், நெல் சாகுபடினா சோழ நாட்டுக்கு நம்ம போவோம், தஞ்சாவூருக்கு. கொங்கு மண்ணிலே நெல் சாகுபடி உற்பத்தி செய்யணுங்கிறதுக்காக ஏரி வெட்டக்கூடிய பணி செய்து அதில் வரக்கூடிய ஒரு நெல்லில் ஒரு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளத்தை தூர்வாரக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஊதியமாக கொடுக்க சொல்லி, நன்கொடையாக கொடுக்க சொல்லி கல்வெட்டு பதிவு இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு மைதானம், காரைக்கால் மைதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி ஒரு சாக்கடை ஓடுதுங்க. அந்த சாக்கடையோட அடித்தள கல்வெட்டு அடித்தள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழன் கல்வெட்டு ஒன்று இருக்குங்க, சோழன் தலைவன் கல்வெட்டு. அப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எண்ணற்ற இடங்களில் கலப்பணி செய்து அற்புதமான நீர் மேலாண்மை பற்றிய கருத்துக்களும் கங்கர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் பற்றிய செய்தியெல்லாம் நமக்கு கிடையாதுங்க. அந்த கல்வெட்டு செய்திகள் எல்லாத்தையுமே சேகரித்து அறியப்படாத பல கொங்கு நாட்டு செய்திகளை தமிழக வரலாற்றிற்கு மாபெரும் பங்களிப்பை செய்திருக்காருங்க. வள்ளுவர் பெருமான் அற்புதமான முறையில் சொல்லுவாருங்க, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு சொல்லுவாங்க. அதுபோலத்தான் நம் தமிழக அரசும் அன்று புலவர் ராச ஐயா அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்தது. புலவர் ராச ஐயா அவங்களுடைய அரிய முயற்சியால தான் எண்ணற்ற வரலாற்று செய்திகள் நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியுலகம் கொண்டு வரப்பட்டிருக்குங்க. இன்னும் சொல்ல போனாங்க வீரப்பட்டண கல்வெட்டு, பருவாச்சி சூழ கல்வெட்டு, 10ஆம் ஞானதேசிக கல்வெட்டுன்னு பல்வேறு கல்வெட்டுகள் வந்திருக்குங்க. இன்னும் சொல்ல போனாங்க இறுதியாக சொல்ல போனால் இன்று கொடுமணல் நாகரீகம்னு சொல்லக்கூடிய தமிழர்களுடைய பழம்பெரும் பண்பாட்டினை 1980களிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியுலகுக்கு கொண்டு வந்து கொடுமணல் தமிழ் நாகரீகம், நொய்யல் ஆற்றங்கரை நாகரீகத்தை வெளியுலகுக்கு கொண்டு வந்து வெளிக்கொணர்வதில் மாபெரும் பங்காற்றிய புலவர் ராச ஐயா. அந்த மாதிரி ஆகச் சிறந்த ஒரு ஆளுமை இந்த கொங்கு மண்ணினுடைய சொத்தாக, கொங்கு மண்ணினுடைய மாணிக்கமாக விளங்கியிருக்காங்க. அன்னாருடைய பணியெல்லாம் அளப்பரியதுங்க. எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டோர் சான்றோர்களே, அத்தகைய புலவர் ராச ஐயா அவர்களை நாம் என்றென்றும் நாம் நினைவு கூற வேண்டும். மேலும் அவருடைய வழியில் நாம் வாழணும். நம்முடைய கண்களில் தென்படக்கூடிய வரலாற்று எச்சங்களையும் வரலாற்று ஆவணங்களையும் நாம பாதுகாத்து அவற்றை அருகில் உள்ள அருங்காட்சியகங்களோ பிற இடங்களிலோ பாதுகாப்பது மூலமாக நம் பண்பாட்டையும் நம் கலாச்சாரத்தையும் நம்மளோட அழிஞ்சு போகாம அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது மூலியமா புலவர் ராச ஐயா அவர்களுக்கும் ஏனைய கொங்கு நாட்டினுடைய மகத்தான மாமனிதர்களுடைய ஆன்மா அவர்களுக்கு நாம் மனரீதியாக காணிக்கை செலுத்துவோம் என கூறி பேச வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.